அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். அன்புக்குரியவர்களே, வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை மிகச் சிறப்பாக எடுத்துரைக்கிறான் 66வது அத்தியாயத்தில். நபிகள் நாயகம் அவர்கள் மாலை நேரத்தில் தம்முடைய மனைவியரின் இல்லங்களுக்கு செல்வதுண்டு. சற்று நேரம் அவர்களோடு உரையாடிவிட்டு வருவார்கள். ஒரு நாள் அவர்களுடைய மனைவி ஹப்சா அவர்களுடைய இல்லத்துக்கு நபிகள் நாயகம் அவர்கள் சென்று அவர்களின் அருகிலே அமர்ந்து உரையாடுகிறார்கள். அன்னை ஹப்சா அவர்கள் அப்போது கேட்டார்கள், என்ன நபிகள் நாயகம் அவர்களே, வழக்கத்துக்கு மாறாக உங்களுடைய வாயில இருந்து கொஞ்சம் துர்வாடை வருகின்றதே, வழக்கமாக அப்படியெல்லாம் இருக்காத, இப்படி துர்வாடை வருகிறதே, என்ன சாப்பிட்டீர்கள்? அகல்த மகாஃபீர், பூண்டை மூலப்பொருளாக கொண்ட பூண்டினால் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் எதையும் நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் அவர்கள், இல்லையே, பூண்டினால் செய்யப்பட்ட பொருட்களை நான் சாப்பிட்றது இல்லையே என்று கொஞ்சம் மன வருத்தப்பட்டு கொண்டார்கள். மனைவிமார்களோடு நாம் உரையாடுகின்ற வேளையில் அன்பை வளர்க்கின்ற, நேசபாசத்தை கூட்டுகின்ற படிதான் நம்முடைய தோற்றமும் நம்முடைய உடலமைப்பும் இருக்க வேண்டும். இப்படி நடந்து விட்டதே என்று கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிவிட்டு அன்னை ஆயிஷா அவர்களுடைய இல்லத்துக்கு வருகிறார்கள். அங்கே அன்னை ஆயிஷா அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களை மனமோந்து வரவேற்று அமர வைத்து அவர்களுக்கு பக்கத்திலே உரையாடுகின்ற போதும் அன்னை ஆயிஷா அவர்களும் கேட்டார்கள், எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்தூதரே, வழக்கத்துக்கு மாறாக உங்களுடைய வாயில இருந்து சற்று துர்வாடை வருகின்றதே, பூண்டினால் செய்யப்பட்ட பதார்த்தம் எதையும் நீங்கள் சாப்பிட்டீர்களோ என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் அவர்களுக்கு, ஆஹா, என்ன இப்படி இருவர் சொல்லிவிட்டார்களே என்று கொஞ்சம் மன கஷ்டம்தான். சொன்னார்கள், நான் தேன் பருகிவிட்டு வந்தேன். சில தேன்களில் ஒரு மாதிரியான வாடைகள் வரும். சுவையிலும் தேனுங்களுக்கு இடையிலே வித்தியாசங்கள் உண்டு, நிறத்திலும் வித்தியாசங்கள் உண்டு, திடத்திலும் வித்தியாசங்கள் உண்டு, வாசத்திலும் வித்தியாசங்கள் உண்டு. தேன் மூலப்பொருளாக வைத்து தயாரிக்கப்பட்ட ஒரு உணவை சாப்பிட்டு விட்டு வந்தேன் என்றார்கள். இல்லை, ஒரு பூண்டு வாடை வருது, அதான் கேட்டேன் என்று அதை பிரச்சனையை முடித்து விட்டார்கள். உடனே நபிகள் நாயகம் அவர்கள், நம்முடைய மனைவிமார்களின் முகச்சுளிப்புக்கு ஆளாகக்கூடிய வகையில் நாம் நடந்து கொண்டோமே, இது சரியில்லையே. உடனே சொன்னார்கள், அந்த மனைவி அன்னை ஆயிஷா அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சொன்னார்கள், ஆயிஷா, ஒன்று சொல்கிறேன் உன்னிடத்தில், இனிமேல் நான் இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் தேன் குடிக்கவே மாட்டேன் என்று சொன்னார். ஒரு பொழுது ஒரு நாள் மனைவியரின் முகச்சுளிப்புக்கு ஆளாகிவிட்டோம் என்று நினைத்து நபிகள் நாயகம் அவர்கள் குற்ற உணர்வில் நான் தேன் குடிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்றால், மனைவியருடைய முகச்சுளிப்புக்கு நாம் ஆளாகக்கூடாது என்கிற ஒரு பெரிய செய்தி இதிலே இருக்கிறது. இத்தனைக்கும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இனிப்பென்றால் மிகவும் பிடிக்கும். ஆயினும் மனைவிமார்களுடைய திருப்திக்காக தேன் குடிக்கவே மாட்டேன் என்று சொன்னார்கள், வெள்ளந்தியான மனதோடு. பிறகு உடனே அன்னை ஆயிஷா அவர்கள் தன்னுடைய
சக்களத்தியான ஹப்ஸா அவர்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்களே போய் நபிகள் நாயகம் அவர்கள் இனிமேல் தேன் குடிக்க மாட்டார்களாம், இடத்துல சத்தியம் பண்ணியிருக்காங்க என்று சொல்லிவிட்டார்கள். இது நபிகள் நாயகம் அவர்களுடைய ஒரு ரகசிய செய்தி. அதை அவர்கள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும், யாரிடத்திலும் சொல்லியிருக்க கூடாது, ஆனால் சொல்லிவிட்டார்கள். உடனே எல்லாம் வல்ல ஏக இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு சொல்கின்றான், நபியே, உம்முடைய மனைவியரில் ஒருவரான அன்னை ஆயிஷாவிடத்தில் நீங்கள் சொன்ன அந்த ரகசிய தகவலை அன்னை ஆயிஷா தன் சக்களத்தியான ஹப்ஸா அவர்களிடம் சொல்லிவிட்டார்கள். அது அன்றி வேறு சில செய்திகளையும் இறைவன் சொல்லுகின்றான். இப்படியெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் கூடி பேசிக்கிட்டாங்க, உண்மையிலேயே உங்க வாயிலிருந்து துருவாடையெல்லாம் வரல, இது எல்லாம் அந்த இருவரும் பேசி வைத்து கொண்ட ஒரு செட்டப், ஒரு முன் ஏற்பாடு. இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேட்கணும், கேட்பதன் மூலம் நாம் நம்முடைய வீட்டில் தான் நபிகள் நாயகம் அவர்கள் எதுவும் சாப்பிடுவதாக இருந்தால் நாம சமைத்து கொடுத்து நம்ம கையால் அதை பரிமாறி அதை அவர்கள் உண்ண வேண்டும் என்று விரும்பிய அந்த இரண்டு மனைவியரும் திட்டமிட்டு இப்படி ஒரு காட்சியை வடிவமைத்து விட்டார்கள். உண்மையிலேயே உங்களுடைய வாயிலிருந்து எந்த துருவாடையும் வரல, வந்ததாக சொன்னதெல்லாம் தப்பு, பொய். ஆனால் அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம். நபிகள் நாயகம் அவர்கள் நம்ம கொடுத்து தான் அவங்க சாப்பிடணும், வெளியில் எங்கேயும் சாப்பிடக்கூடாது, இதுதான் அவங்களுக்கு நோக்கம். ஆனால் செயல் தவறு. இதை இறைவன் உணர்த்தி விட்டான். உடனே நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய மனைவியின் வீட்டுக்கு வந்து, நான் தேன் குடிக்க மாட்டேன் என்று உங்களிடத்தில் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொன்னதை இன்னொரு மனைவியிடம் நீங்கள் சொன்னீர்களா என்று கேட்டார்கள். இதை கேட்ட உடனே அந்த மனைவிக்கு பகீர்னு ஆகிவிட்டது. நாம சொன்னது அவங்கள்ட்ட மட்டும்தான், அவங்க யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, ஒரு சின்ன இடைவெளி தான். இந்த இடைவெளிக்குள்ளாக இன்னொரு மூன்றாவது நபருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவங்களும் நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உடனே கேட்டார்கள், மன் அம்ப அக்கஹாதா, அதெல்லாம் இருக்கட்டும் நபியே, இதை உங்களுக்கு சொன்னது யாரு? நான் அங்கே சொல்லிட்டேங்கிறத உங்களுக்கு சொன்னது யாரு? நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், நப்ப அனியல் அலீமுல் ஹபீர், எல்லாம் அறிந்த இறைவனே எனக்கு சொன்னான். இறைவன் எல்லாவற்றையும் சொன்னான். அவர்கள் ஏற்கனவே முன் ஏற்பாட்டோடு திட்டமிட்டு துருவாடை வருகிறது என்று சொல்ல வேண்டும் என்று வராத வாடையை வந்ததாக சொல்ல வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் அல்லவா? அவை அனைத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு சொன்னான். ஆனால் நபிகள் நாயகம் அவர்களோ இறைவன் சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் தன் மனைவியரிடம் கேட்கவில்லை. அதை ரொம்ப அருமையாக இறைவன் சொல்கிறான். 66வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில், அரஃப பஅதஹு வஅரப அன் பஅத், சிலதை நபிகள் நாயகம் அவர்கள் இப்படித்தான் நடந்ததா என்று கேட்டார்கள், இன்னும் சிலதை கேட்காமல் விட்டு விட்டார்கள். அதாவது சில விஷயங்களை எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருப்பவர்களிடம் காட்டாமல் இருப்பது நல்லது. சில நேரங்களில் சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிறத சொல்லிட்டோம்னு நினைக்கிறாங்க. இல்லை, எல்லா கட்டங்களிலும் அப்படி அல்ல. இது ஒரு அற்புதமான வாழ்வியல். குறிப்பாக மனைவியருடைய மன கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டாம் என்று கருதிய நபிகள் நாயகம் அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டு பலதை சொல்லாமல் விட்டு விட்டார்கள். எதற்கு சொல்லிவிட்டு பிறகு அவர்களை நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அவங்க குற்ற உணர்ச்சியிலே மனம் புழுங்குவது? அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம், செயல்தான் தவறு. நோக்கம் என்ன நோக்கம்? நபிகள் நாயகம் அவர்கள் நம்மோடு இன்னும் கொஞ்சம் நேரம் செலவு செய்ய வேண்டும், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் தங்க வேண்டும், நாம கொடுக்கக்கூடிய பொருளை அவங்க சாப்பிடணும் என்று கருதுகின்ற அந்த நோக்கம் நல்ல நோக்கம். அந்த நோக்கத்தை மனதில் கொண்டு நபிகள் நாயகம் அவர்கள் பலதை சொல்லாமல் விட்டார்கள். ஒன்றை மாத்திரம் கேட்டார்கள். அது கேட்க வேண்டிய கேள்வி. இந்த மாதிரி பேசிக்கிட்டீங்களா அப்படின்றது. அதன் மூலம் நீங்கள் எனக்கு எதிராக பேசிக்கொண்ட விஷயம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று உணர்த்துவது மட்டும்தான் அவர்களுக்கு நோக்கம். அன்பானவர்களே, வாழ்க்கையில் பல விஷயங்களை நாம் மறைக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். அன்பை வளர்ப்பதற்கு மறைப்பது பல நேரங்களிலே
துணை நிற்கும் என்கின்ற ஒரு சிறப்பான செய்தியை இந்த வசனம் சொல்லுகிறது. எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.